ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சிறை மூவி ரிவ்யூ. சிறை விக்ரம் பிரபு நடிச்சு டிசம்பர் ரிலீஸ் ஆன படம் இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ ஓடிடி தான் பார்த்தேன். இது மூவி ரிவ்யூ மாதிரி இல்லாமல் எனக்கு படம் எப்படி பிடிச்சிருந்தது, படம் என்ன படம் என்ன கதை இது, ஸோ அதை சொல்லிட்டு எனக்கு என்னென்ன பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால், படத்தை பார்க்காதவங்க சில பேர் maybe படம் பார்க்கலாம். அந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு தாட்டில் இருக்கிறவங்களும் பார்க்கலாம். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்து ஒரு சிறை இந்த டைட்டில் பார்த்துட்டு இது வந்து விடுதலை பேக்ட்ராப் மாதிரி ஒரு விடுதலை மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான போலீஸ் இருக்குமோன்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு லவ் ஸ்டோரி தான். ஒரு அக்யூஸ்ட் ஒருத்தர் இருக்காரு ஜெயிலில். ஸோ அவர் ஏன் அக்யூஸ்ட் ஆனாரு, அவருக்கு ஒரு பேக்ட்ராப் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு. ஸோ அவங்க லவ் தான் இங்கே கோர். ஸோ ஏன் அவங்க இருப்ப லவ் என்ன, அது எப்படி லவ், அண்ட் அப்படி ஏன் அவர் ஜெயிலுக்கு வந்தாரு, எப்படி ரிலீஸ் ஆகிறாரு, அதுக்கு ஒரு போலீஸ் ஹெல்ப் பண்றாரு, அவர் தான் விக்ரம் பிரபு. ஸோ இதுதான் பேக்ட்ராப். ஸோ இது வந்து இது லவ், இது வந்து நார்மல் லவ்வும் இல்லை, நார்மல் ஒரு ஜெயில் ஸ்டோரியுமே கிடையாது இது. ஸோ இந்த பேக்ட்ராப் நடக்கிற ஒரு லவ். ஸோ அவங்க லவ் வந்து நல்லா நல்லா வந்து சீன்ஸ்ல காட்டியிருக்காங்க. ஸோ ரொம்ப லவ் டைலாக்ஸ்லாம் இல்லாமல் அவங்க சீன்ஸ்லயும் அவங்க ஆக்டிங்லயுமே காட்டியிருக்காங்க. ஸோ அந்த அந்த அக்யூஸ்டா இருக்கவரும் அந்த லவ் இன்ட்ரெஸ்ட் அவங்க ரெண்டு பேருமே வந்து நியூ ஃபேஸ் தான். ரெண்டு பேரும் நல்லா நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இது வந்து ஒரு சினிமாட்டிக் ஒரு மூவி மாதிரி இல்லாமல் அவங்களோட ரியல் லைஃப் ஸ்டோரி நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீன் ஸ்டேஜிங்கும் அப்படி தான் இருக்கு. ஸோ அது நல்லாவே இருந்தது. அண்ட் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க சேரும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஃபீல் கொடுக்கும். முதலே தெரியும் நமக்கு அவங்க சேர போறாங்கன்ட்டு, பட் அவங்க சேரும்போது நமக்கு ஒரு ரிலீடான ஃபீல் கிடைக்கும். சேர்ந்துட்டாங்கன்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஒரு ரியல் லைஃப்ல ஒரு பேர் சேர்ந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதுதான் எனக்கு கிடைச்சது. அது நல்லா இருந்துச்சு. விக்ரம் பிரபுவும் ஒரு கேரக்டரா பண்ணியிருக்காரு. ஒரு லீட் மாதிரி இல்லாம இந்த ஹெல்ப் பண்ற ஒரு எஸ்காட் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அது நல்லா இருந்தது. அண்ட் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுமே லைக் அந்த பேர் மீட் பண்ணும்போதுமே நமக்கு வந்து மீட் பண்ணி அவங்க பேசும்போது நமக்குமே அவங்களுக்கு ஃபீல் பண்ணுவோம். அந்த மீட் பண்ணாம இருக்கும்போது நம்ம ஃபீல் பண்ணுவோம். மீட் பண்ணும்போது ஹாப்பி ஆகும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஸ்டோரியை நம்ம பார்க்குற மாதிரி இருந்ததுனால நல்லா இருந்துச்சு எனக்கு. ரன் டைம் 2 hours தான். ஸோ ரொம்ப உங்களுக்கு லாங்காகவும் ஃபீல் ஆகாது. ஸோ உட்காந்திங்கன்னா ஒரு சிட்டிங்கில் முடிச்சிடலாம். இதுதான் அந்த படம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ZEE5 ஸ்ட்ரீம் ஆகுது, பாருங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் தாட்ஸை வந்து கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க. பார்ப்போம் அடுத்த ரிவ்யூ ஏதாவது இருந்துச்சுன்னா அடுத்த மூவி ரிவ்யூ போடுறோம். தேங்க்யூ.